ஹாய்ங்க. இன்னைக்கு ஒரு குட்டி மினி விளாக் பார்த்தலாங்களா? காலையில் எழுந்துச்சி ப்ரஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாசலுக்கு போனேங்க. அப்போ தான் தண்ணி வந்துச்சுங்களா. தண்ணி வந்து டேங்கு நிறையிற ஸ்டேஜில் இருந்துச்சு. சரின்னு ஓஸ் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மோட்ரு ஆன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேங்க. வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சரி பிள்ளைங்க எந்திரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பால் காய்ச்சலான்னு அடுப்புலாம் ஒரு தொடச்சி விட்டுட்டேங்க. அடுப்புலாம் விளக்கி வச்சது தாங்க. பாப்பா வந்து முட்டை செஞ்சு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நைட்டு முட்டை செஞ்சாலுங்களா. அது என்னென்னா அடுப்பு ஃபுல்லாக அப்படியே வெங்காயம் அது இதுன்னு ஆக்கி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் முதல்ல ப்ரஷ் பண்ணோன்னே முதல் வேலை எனக்கு தண்ணி குடிக்கிறது தாங்க. தண்ணி குடிச்சிட்டு பாலை காய்ச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம காப்பி போட்டு குடிச்சிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி தாங்க போட்டு குடித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பிள்ளைங்களெல்லாம் எழுப்பி விட்டேன். அப்புறம் அவங்க போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க பாலாத்தி தாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்களா. சரின்னு அவங்களுக்கும் பாலாத்தி கொடுத்துட்டு நானும் காயெல்லாம் கட் பண்ண உட்காந்துட்டேங்க. பால் குடிச்சிட்டு இருக்கும்போதே பிள்ளை வந்து பிஸ்கட் தந்தால் தான் நான் பால் குடிப்பேன் அப்படின்னா சரின்னு ஆளுக்கு 2 பிஸ்கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் உடைக்க வேண்டியது இருந்துச்சு. வைய பாப்பா நான் உடச்சிக்கிறேன்னு சொன்னேன். கேட்கவே இல்லைங்க. இல்லைம்மா நான் தான் உடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி கீழே மேலே எல்லாத்தையும் கமுத்தி அதுக்கப்புறம் அந்த தண்ணி அந்த தேங்காய்க்குள்ளேயே ஊற்றி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக ஆக்கி விட்டுட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் வலிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அப்புறம் பாப்பா எல்லாத்தையும் வலிச்சு விட்டுட்டாங்க. நானும் காயெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்துட்டேங்க. குழம்புக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் கேரட் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாப்பாங்களுக்கு வந்து காலையில் புளிக்குழம்பு சாப்பிட வச்சுட்டு மதியானம் கேரட் போட்டு கிளறி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணினேன். நான் வந்து குழம்பு வணக்கிக்கிட்டு இருக்கும்போதே இந்த மாங்காய் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து 2 பேரும் ஆட்டை போட்டு தின்னுக்கிட்டு இருக்கிறாளுங்க. என்னன்னே தெரியல, வாரத்துக்கு ஒருக்க இந்த புளிக்குழம்பு வந்து லிஸ்ட்டில் வந்துடுது. ஆனால் வந்து காய் மட்டும் மாற்றி மாற்றி செய்கிறேன். அப்புறம் நான் கேரட் திருவிக்கிட்டு இருந்தேனுங்களா. பாப்பா வந்துட்டு அம்மா நான் திருவி தரம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாலுங்களா. வேண்டாம் அன்றைக்கி அப்பா இருந்தாங்க, இன்றைக்கி அப்பா வேறு 6 மணி வேலைக்கு போயிட்டாங்க, அதனால நானே திருவிக்கிற மணி வேறு ஆயிடுச்சு, நீ போய் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் கிளம்ப சொல்லிவிட்டு அப்புறம் நான் குழம்பு தாளிச்சு விட்டு பிள்ளைக்கு போய் ஜடையை போட்டு விட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கேரட்டையும் வணக்கி விட்டுட்டேங்க. கேரட் வணக்கி விட்டுட்டு கேரட் சாப்பாடு கலரி கொடுக்கலான்னு தான் ரெடி பண்ணி நானும் வந்து டைம் ரொம்ப ஆனதுனால பொரியலாகவே கொடுத்துட்டேங்க. அவ்வளோதாங்க, பைங்க.